இப்போது பேசிய கவிதா ஜவஹர் பேசியதைப் போல சிறந்த பேச்சை நான் கேட்டதே இல்லை. அதற்காக உங்கள் சார்பிலே கவிதாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கட்சி மாறிட்டாருன்னு நினைக்காதீங்க. இல்ல, கட்சி மாறல, அணி மாறிட்டேன். கவிதா ரொம்ப நல்லா பேசினாங்க. என்ன போகிற போக்கில் உங்களை எல்லாரையும் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்க அதை கவனிச்சீங்களான்னு தெரியல. ஒரு ரோட்ல ஒரு மாடு படுத்திருக்கு, யார் யாரோ அதை போய் எழுப்புறாங்க. கடைசியில் நீங்க தான் புல்ல பறிச்சுட்டு போய் மாடை பத்தி கொண்டு போனீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. படிக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க எல்லாம் புல்லு பறிச்சு மாடு மேய்க்கிறீங்கன்னு சொல்லி உங்ககிட்டயே கைதட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு நாயகன்றாங்க. இதுதான் திறமை. ஒரு பிள்ளைய பார்த்து நீ மாடு மேய்க்க போன ஆசிரியர் சொன்னால் நீங்கள் எதிர்த்து போய் என் மனதை இவர் காயப்படுத்தினார்னு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஒரு பேச்சாளர் வந்து நீங்க மாடு மேய்க்கிறீங்கன்னு சொன்னா கூட்டத்தில் கை தட்டுறீங்க. இதுதான் ஒரு பேச்சாளருக்கு திறமை. மொபைல பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் என்ன வேலை கிடைக்கும்ன்றதை அவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுதான் சிறப்பு. அது ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் கவிதை வருது, அது வருது, இது வருது எல்லாம் சொன்னாங்க. இடையில ஒரு செய்தி அவங்க சொன்னாங்க, எங்கள் அணியில் இருக்கிறவங்க வச்சிருக்கிற காஸ்ட்லி மொபைல் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மொபைலில் வந்து ஆன் மை வே டார்லிங் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறாங்களாம். அதை இவங்க சொன்னாங்க. அவங்க மொபைலில் என்ன இருக்குன்னு. இது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒன்று, அடுத்தவன் என்ன மொபைல் வச்சிருந்தாலும் ஆசைப்படணுன்ற கெட்ட எண்ணம் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, அடுத்தவன் அவன் ஒய்ஃபுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறான்றதை எட்டி பார்க்கிற அசிங்கமும் இருக்கு. இது ரெண்டையும் செய்ய தூண்டுவது இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு. இதுக்கு பெருமை பேசுறதுக்கு ஒரு அம்மா, அவங்களுக்கு இப்ப டீ வேற. ரொம்ப நல்ல பேச்சுங்க, அதை நான் இல்லைன்னே சொல்லல. இவ்வளவு சிறப்பா கவிதாவால தான் பேச முடியும். எங்க அப்பா அம்மா யாராவது ஐ லவ் யூ டியர்னு சொல்லியிருக்காங்களா? ஐ லவ் யூ அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து சொல்லியிருக்காரா? சொன்னதே இல்லை. நானும் யோசிச்சு பார்க்கிறேன், சொல்லலை. இது எதுவுமே சொல்லாம அவங்க 60 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப ஓயாம ஐ லவ் யூன்னு சொல்றவங்க 6 மாசத்துல டைவர்ஸ் வாங்குறாங்களே. அது என்னன்னு தெரியல. அது எல்லாத்துக்கும் நீங்க விசாரிக்கணும். அப்புறம் கவிதா மேடத்துக்கு தான் விசாரிக்கணும். அவங்க தான் இதுல எக்ஸ்பர்ட். அதுல என்னன்னா, எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாம். நாங்க எப்ப எங்களை பார்த்து படின்னு சொல்றீங்களே, நாங்க எப்பதான் ரிலாக்ஸ் பண்றது? ஏதோ இவங்க இங்க +2 படிச்சு நொந்து போன மாதிரியும், அவங்க பையன் 9th படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சொன்னான்னா அந்நேரம் அவங்கிட்ட போகும்போது ஒழுங்கா படிடா, டேய் படிடா. தான் பிள்ளை விளக்கும் போது மட்டும் ஒரு பேச்சு, தச்சு செஞ்சிருவேன்றது ஹோம் ஒர்க்கை வந்து வீட்டில் வச்சு செய்யறதான், ஹோம் ஒர்க்கை ஸ்கூல்ல வச்சு செய்யறதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல்ல வகுப்பு நடத்தும் போது டீச்சரை கவனிக்காம, பாடத்தை கேட்காம, சைடுல உட்காந்து எழுதுறது. அங்க அவங்க பார்க்க போது எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். எத்தனை பேரையா கிளம்பியிருக்கீங்க? இப்படி சிந்து வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க பாருங்க. கொடுமையா அவங்க கிட்ட மொபைல் கோபிச்சந்த் கொடுக்காதேன்ட்டாரு. அது கொடுத்திருந்தா அவங்க வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்களாம். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு இவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்கலாம். ஏய், சின்ன பிள்ளைகள்லாம் என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்திருதா? நல்ல பிள்ளைங்கம்மா. ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் கூட்டம் சேர்த்தது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். உண்மை இல்லைன்னு சொல்லல. கடைசியில் அடி வாங்கும் போது மெரினாவில் வாங்கிய அடி, நல்லா யோசிங்க. நண்பர்களை கூட்ட முடிந்தது, கலைக்க முடியவில்லை. அடி வாங்கி ஒவ்வொருவனும் அந்த தெருவில் ஓடும் போது அவன் பெத்த தகப்பனும் தாயும் கண்ணீர் வடித்தார்கள். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. தெருவில் போய் அடி வாங்கினால் உன்னை பாதுகாப்பது, ஜாமீன் எடுப்பது பெற்ற தாயும் தந்தையும். சும்மா என்னத்தையாவது ஃபேஸ்புக்கில் கூட்டம் கூட்டினா, வாட்ஸ்அப்பில் கூட்டம் கூட்டினா, ஜல்லிக்கட்டுக்கு டப் ஸ்மாஷ்ல பேசிட்டா பெரிய சினிமாவுக்கு போனால, இதில் பேசி சினிமாவுக்கு போன மாதிரி இருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லி நிறைய பேசியிருக்கிறாங்க. உள்ளங்கைக்குள் உலகம் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னார். ஒரு வகையில் பார்த்தால் இந்த தலைமுறையை பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்கிறது. உள்ளங்கை தான் உலகம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் என்பது அதை விட பெரியது. அது உலகத்துக்கு போன பிறகுதான் தெரியும். இந்த மொபைலில் அவர் ஒன்று சொன்னார், அப்பா அம்மா சொல்லாததை
ஆசிரியர் சொல்லாததை கேட்ட உடனே கொடுக்காததை எல்லாம் மொபைல் வலைத்தளங்கள் கொடுக்கும். நீங்கள் உடனே பெருசாக கைதட்டினீங்க. நல்லா யோசிக்கங்க தம்பி தங்கைகளே. அப்பா அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் ஒருவேளை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டால் சலிப்பு வரும். நான் அதை இல்லை என்று மறுக்க மாட்டேன். ஆனால் அப்பா அம்மாவும் ஆசிரியரும் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பார். நீங்கள் கெட்டு போவதற்கான வழியை ஒரு நாளும் உன் பெற்றோர் தரவே மாட்டார்கள், ஆசிரியர் தரவே மாட்டார்கள். ஆனால் கூகுள்ல எதை கேட்டாலும் தரும். எப்படி வெல்லாம் தற்கொலை செய்து கொள்வது என்று வழி கேட்டாலும் தரும். இதுக்கு பேர் இது அப்பா அம்மாவோட பெருசா தம்பி? அவரு நான் சட்ட சிறுசாயிருச்சுன்னு நான் குறை சொல்லிக்குவேன்றாரு. ஏற்கனவே அது சிறுசாத்தையா இருக்கு. இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகளை பற்றி ஒரு ஆய்வு. ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறவர்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அதை எத்தனை முறை தொடுகிறார்கள் தடவுகிறார்கள்ன்றது உலக அளவில் ஒரு ஆய்வு. அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு 2000 முறை ஆவரேஜா 2000 times they are touching that ஸ்மார்ட் போன். இப்படி தடவி தடவி பார்க்க 2000 முறை. இது எல்லாத்தையும் விட எனக்கு வருத்தம், இப்போ இவங்க பேசுனதுல மாணவரின் கல்வி முன்னேற்றத்திற்கு அது எப்படி உதவுச்சு அப்படின்னு கவிதா மேடமும் சொல்லலை. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க முடியும், இதில் தான் உங்கள் கல்வி இருக்கிறது. மறந்துடாதீங்க. ரிட்டன்ஷன் பீரியட்னு அதை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு காலத்தில் எங்கள் தலைமுறை காலத்தில், எங்களுக்கு முன்னாடி ஐயா மாதிரி இருக்கிறவங்க காலத்தில் இந்த ரிட்டன்ஷன் டைம் 45 நிமிடம் இருந்ததாம். ஒரு விஷயத்தை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறது, வேற எங்கேயும் மனசு போகாம பார்த்துக்கிறது. அதனால தான் ஒரு பீரியடை 45 நிமிஷமா வச்சாங்க. 45 minutes ஃபார் அ பீரியட். அது முடிஞ்ச உடனே தமிழ் மாறும், கணக்கு மாறும், அறிவியல் மாறும். ஆனால் இன்றைக்கு வலைத்தளங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்த பிறகு, கையில் மொபைல் வந்த பிறகு, இன்றைக்கு ரிட்டன்ஷன் டைம் எவ்வளவு தெரியுமா? 7 செகண்ட். வெறும் 7 செகண்ட். இதான் பகீர்ன்ற ஒரு உண்மை. இந்த தலைமுறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியமாக இத்தனை வசதிகளோடு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வலைத்தளம் இது எல்லாத்தையும் இந்த நெட் கனெக்டிவிட்டியோடு இந்த மாணவ பருவத்தில் தருவீர்களா? நேர்மையாக சொல்லணும். ஒருவேளை நீங்கள் அப்படி தந்தாலும் பள்ளி வளாகத்தில் அதை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த பள்ளி நுழைஞ்ச உடனே ஒரு போர்டு இருக்கிறது. ஆஃபீஸ் ரூம் வாசலில் இருக்கா இல்லையா? இந்த பள்ளியில் செல்போன் பயன்படுத்தக்கூடாது, யார் கையிலாவது இருந்தால் அதை பறித்து கொள்வோம், எந்த காரணம் கொண்டு திருப்பி தரமாட்டோம். மாணவரின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரிதும் ஒருவேளை இது உதவி செய்தால் அந்த செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு பள்ளி சொல்லுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலில் தான் இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்வு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.